அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதில் விடியா திமுக இரட்டை நிலைப்பாட்டோடு செயல்படுவது அக்கட்சியின் மூத்த தலைவர்களின் முன்னுக்கு பின் முரணான பேச்சால் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் இரட்டை வேடம் போடுவது விடியா திமுகவிற்கு எப்போதும் கைவந்த கலை. இப்போது மூன்றாவது கலையாக படுத்தே விட்டேன் என்பது போல் காலிலேயே விழுந்து விட்டது விடியா திமுக. கொள்கை கோட்பாடு என்று வாய்க்கிழிய பேசினாலும் அதற்கு ஏற்ப எப்போதும் விடியா திமுக நடந்து கொள்வதே கிடையாது. விடியா திமுகவின் இந்த இரட்டை நிலைப்பாடு அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்திலும் பட்டவர்த்தனமாகி உள்ளது. அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா செய்தி வெளியான நாள் முதல் விடியா திமுகவினர் நிலைய வித்வானாக மாறினால் கூட பரவாயில்லை, மண்டியிட்டே விட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ராமர் கோயில் இடிப்பு வரலாற்றின் இருண்ட பக்கம் என்று பொது மேடைகளில் பேசும் விடியா திமுக மூத்த தலைவர்கள் ரெய்டு கைது நடவடிக்கைகளுக்கு பயந்து ஒத்து ஊத தொடங்கிவிட்டார்கள். இதனை முதலில் தொடங்கி வைத்தவர்தான் அமைச்சர் சேகர் பாபு. ராமரை தொடர்ச்சியாக கருணாநிதி முதல் உதயநிதி வரை விமர்சிக்க, அயோத்திக்கு பொதுமக்கள் செல்ல பேருந்து ரயில் போக்குவரத்துகளை ஏற்பாடு செய்ய முதலமைச்சரிடம் பேசுவேன் என முதல் ஜால்ராவை அடித்து ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார். சேகர் பாபுவின் இந்த பேச்சால் அதிருப்தி எழ தங்களின் இமேஜ் டேமேஜ் ஆகாமல் தற்காக்க வாரிசு அமைச்சர் உதயநிதி ஒரு அண்டப்புழுகை அள்ளிவிட்டார். ராமர் கோயில் திறப்பிற்கோ மத நம்பிக்கைக்கோ திமுக எதிரி அல்ல என்றும், மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதில்தான் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்றும் கூறினார். ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் பட்டம் பெற்றார் என்று கருணாநிதி கேள்வி கேட்டபோது மத நம்பிக்கைக்கு ஆதரவாக இருந்ததா திமுக என்ற விமர்சனமும் கூடவே எழுகிறது. உதயநிதியின் இந்த பேச்சுக்கு இந்து அமைப்புகளிடமிருந்து எதிர்ப்பு கிளம்ப வழக்கமான தங்களின் அந்தர்பல்டி முட்டு கொடுப்பதில் மும்முரம் காட்ட தொடங்கினார் விடியா திமுகவின் ஊபிக்கள். மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதில்தான் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்று உதயநிதி கூற, அதற்கு நேர் எதிராக ராமர் கோயில் கட்ட நிதி கொடுப்பது திமுகவின் மத நல்லிணக்க அடையாளம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்தர்பல்டி அடித்து விட்டார். இப்போது ராமர் கோயில் கட்டப்படுவது சரியா தவறா என்று கூறுங்கள் என்று கேட்டால், வடிவேலு பாணியில் தென்னமரத்தில் ஒரு குத்து, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து என்ற பதிலோடு நகரத் தொடங்கிவிட்டனர். ஒரு பக்கம் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் 95 விழுக்காடு இந்துக்கள் திமுகவில் இருக்கிறார்கள் என்று வாக்கு அரசியலுக்காக பேசுவார். மற்றொரு பக்கம் தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார். தனது தந்தையை பின்பற்றுபவராக காட்டிக்கொள்ள கடவுள் மறுப்பு வேடமும் போடுவார். டெல்லி மேலிடம் நெருக்கினால் என் வீட்டில் மனைவி துர்காவே கோயிலுக்கு சென்று வருவார் என்று வக்காலத்து வாங்குவார். விடியா திமுகவின் இந்த குழப்பத்திற்கும் பதற்றத்திற்கும் காரணம் என்ன என்று ஆராய்ந்ததில் விடியா திமுக அமைச்சர்கள் 11 பேர் அடுத்தடுத்து சிறைக்கு செல்ல வாய்ப்பு உள்ளதால் மேலிட தயவுக்காக இப்படி பேசுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விடியா அமைச்சர்களில் ஒருவர் சிறையில் இருக்க, ஒருவர் பதவி இழக்க, மேலும் பலர் சிறை செல்ல தயாராக இருக்க, டெல்லி மேலிட காலில் விழுந்து கெஞ்ச விடியா திமுக முடிவெடுத்ததால் இப்படி போட்டி போட்டு முரண்பாடாக பேசுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது.